கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரிடமிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறேன் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். தேவையான ஒன்று நீங்கதானே, ஈடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே. தேவையான ஒன்று நீங்கதானே, ஈடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. ஆமென் ராஜா, நீ நிரந்தர பேரின்பம் இப்பொழுதும் கூட எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. அல்லேலூயா, ஆமென். அக்காலத்திலே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. ஆமென். இந்த வேர்டை நல்லா கவனிச்சோன்னா அப்படின்னா என்ன? யாரை துன்பப்படுத்துகிறான்? எல்லாரையும் இல்லை, சிலரை. ஆமென். அங்கே அப்படி தானே எழுதப்பட்டிருக்கு. ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்துகிறான். அது யார் அந்த சிலர் அப்படின்னா பேதுரு. அங்கே பேதுருவை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஏன் பேதுருனா, அவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறார். நான் நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோன்னு சாட்சியாய் நின்றவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் மனுஷ சத்தத்துக்கு அல்ல, நாங்கள் தேவ சத்தத்துக்கு தான் கீழ்ப்படிவோன்னு சொல்லி அவ்வளோ வைராக்கியமாக நின்றவர்கள். அப்போ அவனை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்குறான். அந்த சிலரில் பேதுரு. ஆமென். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிடிக்கணும். ஏரோது ராஜாவுக்கு அதான் அவனுக்கு. ஏன்னா அதில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா அது பாருங்களேன், அது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு பட்டணத்திலே அவன் கொலை செஞ்சுட்டான். யார்? ஏரோது ராஜா. ஆமென். அது யூதருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அதனால் அவன் என்ன செஞ்சுட்டான்? பேதுருவையும் என்ன செய்யணும்? அதே போல் பிடிச்சு கொலை செய்யணுன்னு தான் அவனை பிடிக்கிறாங்க. ஆனால் அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்ததுனால அது முடிகிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான வேத பகுதி. 4 காவல் போட்டு 4 பேர். ஆமென். 4 காவல் தாண்டி உள்ளே என்ன செஞ்சுருக்காங்க? காவலில் போட்டிருக்காங்க. தேவதூதன் வருவாங்க. சபையார் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் பேதுருவை என்ன செஞ்ச? விழாவில் தட்டி தன்னோட இடைக்கச்சையை கட்டிக்கோ, பாதரட்சியை போட்டுக்கோன்னு சொல்லி எல்லா காவலையும் தாண்டி இருப்பு கதவண்டை அது தானாகவே திறக்குமா. ஆமென். அது நமக்கு தெரியும். அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது அப்போ தான் பேதுருவுக்கு என்ன செய்யுதுன்னா உணர்வே வருது. அவன் என்ன நினைக்கிறான்? தரிசனம் காண்றதான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அது தரிசனம் இல்லை, நிஜம்னு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது. அப்புறம் தேவதூதன் மறைஞ்சு போயிட்டாங்க. ஆமென். இப்போது இங்கே ஏரோது ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த ஏரோது ராஜாவுக்கு வசனத்தை சொல்கிற மனிதர்களையோ என்ன செய்யலைன்னா பிடிக்கல. யூதருக்கு எது பிரியும் அப்படின்னு பார்க்குறான், மனுஷனுக்கு எது பிரியோன்னு பார்க்குறான், கர்த்தருக்கு எது பிரியோன்னு அவன் பார்க்கல. ஆமீன். அதனால் என்ன செய்கிறான்னா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்குறான். ஆமீன். அக்காலத்தில் ஏரோது அவனை பேதுருவை காணணுன்னே காவல்காரரை விசாரணை செஞ்சு அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். அப்புறம் மறுபடியும் பாருங்களேன் 20ஆம் வசனம். அக்காலத்தில் ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். ஆமீன்.
அப்போ ஏரோதுடைய சுபாவமே இதான். ஆமீன். இன்னைக்கு நம்ம 2 பேரை பார்க்க போகிறோம். 3 பேர் மொத்தம், 2 மனிதர்கள். ஆமீன். ஏரோதையும் யூதாஸ் காரியத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமீன். இப்போ பாருங்களேன், ஏரோது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏரோது என்ன செய்கிறான்? குறித்த நாளிலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு 21ஆம் வசனம், சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஆமீன். கர்த்தருக்கு பிரியமாக நடக்காமல் மனுஷனுக்கு பிரியமாக யூதனுக்கு பிரியமாக நடந்துட்டு அவங்க போய் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணுறானா. ஆமீன். எவ்வளோ ஒரு கொடுமை! இந்த நாட்களையும் பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்கும் அருவருப்புகளை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமீன். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்கும் அருவருப்புகள் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்க மலைகளுக்கு ஓடிப்போங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமீன். இப்போ பாருங்களேன், அந்த ஏரோது ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. ஆமீன். அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தமல்ல, இது தேவ சத்தம்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்கு அது எப்படி கேட்குதுன்னா தேவ சத்தமாக கேட்குது. ஆர்ப்பரிக்கிறாங்க. இது மனுஷ சத்தமே இல்லை, இது தேவ சத்தம்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போது அதான் அங்கே முக்கியம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். நல்ல ராஜவஸ்திரம் தரித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க எப்படி சாக முடியும்? நோய் இல்லை, பலவீனம் இல்லை, நல்ல திடகாத்திரமாக இருக்கிற ஒரு ராஜா, ராஜவஸ்திரம் தரித்து இருக்கிற ராஜா, நல்ல சிங்காசனத்தில் ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ராஜா, அங்கே அப்படி தானே எழுதப்பட்டிருக்கு 21ஆம் வசனத்தில். பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ராஜா ஏன் தூதன் அடிக்கணும்னு? ஏன்னா அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தனக்கு தேவ சத்தம்னு ஜனங்கள் சொன்னோன்னே பெருமை வந்துடுச்சு அவனுக்குள்ள. தனக்கு மகிமை காலரை தூக்கி விட்டுக்கிட்டான். ஆமீன். அங்கே என்ன ஆயிடுச்சு? என்ன போல ஆகுமான்னு சொல்லிட்டான். ஆமீன். நான் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டான். அப்போது என்ன ஆயிடுச்சு? புழு புழுத்து இறந்தான். தேவதூதன் அடித்தான். ஆமீன். அது எப்படி ஒரு கொடுமையான புழு புழுத்து உடனே புழு புழுக்குமா? ஆமீன். அல்லேலூயா. வியாதியாக கிடந்தா மேபி என்ன செய்யும்னா புழு வரும், பூச்சி வரும்னு சொல்லுவாங்க. ஆமீன். இது மரித்து எத்தனை நாட்கள் அழுகி போன சரீரத்தில் புழு வரும். அடித்த உடனே எப்படி புழு புழுத்து சாக முடியும்? ஆமீன். மரித்தான். அப்புறம் அடுத்த வசனம் பாருங்கள், 24. தேவ வசனம் வளர்ந்து பெருகியது. ஆமீன். இவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே தேவ வசனமே வளர்ந்து பெருகியது. ஆமீன். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வேர்டு பாருங்கள். அப்போது கொல்லக்கூடிய அழிக்கக்கூடியது அழிஞ்சிருச்சுன்னா வசனம் தானாக பெருகும். ஆமீன். நமக்குள்ளேயும் சுயம் அழிஞ்சிச்சுன்னா வசனம் தானாக நம்ம இருதயத்தில் ஊற்றெடுக்கும், பெருகும். ஆமீன். அல்லேலூயா. அந்த நாட்களையும் கூட சுவிசேஷம் போகணும்னா இது மாதிரியான அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் அழிக்கப்படணும். வசனம் தானாகவே பெருகும். ஆமீன். அல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபை. ஆமீன். அப்போ இங்கே என்ன நடக்குது? ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜாவை போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அவனை எதற்காக அவர் ஜனிப்பித்தார்? எதற்காக அவனை இவ்வளவாய் வளர்த்து கடைசியாக அவனோட மரணம் எப்படி இருந்து புழு புழுத்து இறந்தான். ஆமீன். இதே போல் இது ராஜா. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜாவுடைய மேன்மையான கனமான ஊழியத்தை செய்கிற ஒரு சீஷன் யூதாஸ் காரியோத்து. நமக்கு தெரியும் யூதாஸ் காரியத்தை குறித்து அவர் என்ன மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அவர் பரிதபிக்கிறார். அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார். ஆமேன். அப்போது அவரை காட்டி கொடுத்த யூதாஸும் அவரை நோக்கி இப்போ சொன்ன உடனே எல்லாம் கேட்குறாங்க, நானும் ஆண்டவரே நானும் கேட்டவுடனே அப்போ அவர் சொல்கிறார், அதற்கு அவர் நீ சொன்னபடி தான்ட்டார். எல்லாரும் கேட்குறாங்க, துக்கம் அடைஞ்சிட்டாங்க. ஆமீன். மத்தேயுல 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. அப்போ அவரை காட்டி கொடுத்த யூதாஸும் என்ன செய்கிறான்னா, ரபி நானோ அப்படின்னு கேட்குறான். ஆமீன். அல்லேலூயா. அதற்கு நீ சொன்னபடி தான் என்றார். ஆமீன். அப்போ அவன் என்ன சொன்னான்? நானோன்னு தானே கேட்டான். மீன் எல்லாரும் நானோன்னு கேட்டாங்க, எல்லா சீஷர்களும் கேட்டாங்க, அவனும் கேட்டான் நானோன்னு. ஆனால் அங்கே கர்த்தர் சொல்கிறார் நீ சொன்னபடி தான். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? மீன் அதை கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்து அவர் உள்ளிந்திரியங்கிற ஆராய்ந்து அறிகிற தகப்பன். மீன் அப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 26:15 பார்த்தீங்கன்னா அவன் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். யார்கிட்ட? ஆசாரியர்கள்ட்ட போய். ஆமாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் என்ன சொல்கிறாரு? போய் நான் காட்டி கொடுக்குறேன். ஆமீன். மத்தேயு 26:25 பாருங்களேன், அதில் எழுதப்பட்டிருக்கு 15ஆம் வசனம். ஆசாரியர் இடத்துல போகிறான் யூதாஸ் காரியோத்து. போயிட்டு நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஆமீன். இப்போ அவனே தான் வாயில்
ஆன்சர் சொல்லிட்டான். நானும் கேட்டவன் நான் தான் அப்படின்ற மாதிரி, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன். அவனே தன் வாயில் என்ன சொன்னான் அந்த ஆசாரியர்கள்ட்ட, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசார்கிட்ட போய் சொன்னான். அதை தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு, நீ சொன்னபடி தான், நீ சொன்னல போய் ஆசாரியர்கள்ட்ட நான் அவரை காட்டி கொடுக்குறேன்னு. ஆமாம், நீ தான் என்னை காட்டி கொடுக்க போகிற, அல்லேலூயா அப்படின்னு சொன்னார். அவனோட வாழ்க்கை கடைசியாக எப்படி இருந்துச்சு? அதனால தான் சொல்கிறார், அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும். அந்த காசை என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே தேவாலயத்தில் விட்டு எறிஞ்சு நான்று கொண்டு இருந்துட்டான். ஐ அவரை சிலுவையில் அறைவாங்க, இப்படிலாம் கஷ்டப்படுத்துவாங்க, நான் அறியதில்லை. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி மனசாட்சி குத்துண்டது. ஆனாலும் கடைசி நேரத்தில் கத்தட்ட திரும்பாமல் அவன் என்ன செஞ்சுட்டான், பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் நரகத்துக்கு தான். அல்லேலூயா. அவன் அதுக்காக அவன் ஆயத்தமாயிட்டான். அல்லேலூயா. அதனால தான் அப்போது இந்த யூதாஸ் காரியோத்து ஒரு சீஷன். ஏசப்பா கூடவே இருந்தவன். ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டான், அவர் கூடவே எங்கே போனாலும் சாப்பிட்றது, அவர் கூடவே, அவர் விட்டு பிரியாத சீஷர்கள். இவன் ஒருத்தன். இன்னும் ட்ரெஸ்ஸரர் இவன். இவன் தான் இந்த காணிக்கை இதை வச்சுருக்கிறவன். ஆனாலும் அவனுடைய முடிவை பாருங்களேன், பரிதாபம். அப்போது இவங்க கிட்டலாம் நம்ம கற்றுக்கிறது, இவங்களோட முடிவு எப்படி இருந்துச்சு? பரிதாபம். ஏரோது ராஜாவோட முடிவு ரொம்ப பரிதாபம். யூதாஸ் காரியோத்து ஒரு சீஷன், பிரதான அப்போஸ்தல். அப்போஸ்தலனா இருக்க வேண்டியவன், பேதுருவை போல, எல்லாரையும் போல, 12 சீஷர்களை போல. ஆனால் அந்த அப்போஸ்தலருடைய அந்த அழைப்பையே, அந்த காலிங்கே அவன் என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். காரணம் அந்த பொருள் ஆசை. காரணம் அந்த ஆசை, பண ஆசை. பண ஆசை இருந்தாலும் ரொம்ப வாழ்க்கையில் ஒரு டேஞ்சர் அது. இன்னும் பெருமை இருந்தாலும் ரொம்ப டேஞ்சர். அப்போ ஏரோது ராஜா போலவும் இருக்கக்கூடாது. அப்போது இந்த யூதாஸ் காரியத்தை போலவும் நம்ம வாழ்க்கை முடியக்கூடாது. அப்போ யார் போல தானா? நமக்கு ஒரே ஒரு முன்மாதிரி. இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் தான் அந்த பிரதான ஆசாரியர் தான் நமக்கு முன்மாதிரி. அவரை போல தான் இருக்கணும். ஏன் அவரை போல இருக்கணும்னா, அவர் எப்போவுமே பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவர். தன்னுடைய ஆரம்பம் முதல் தன்னுடைய முடிவு மட்டும் பிதா முடிந்ததுன்னு சொல்லி தான் அவர், பிதாவே உடைய கைகள் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார். முடித்தார். எப்போவுமே பிதாவின் சித்தத்தையே அவர் செய்தார். எவ்வளோ ஒரு மகிமை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நான் அவர் சித்தத்தை செய்கிறதுனால அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்ன ஒரு அருமையான வார்த்தை. இதே வார்த்தை தான் நமக்கும். நம்மளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை செய்கிற அவருடைய பிள்ளைகளாக, மகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மளை தனியே இருக்க விடவே மாட்டார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்னா, நம்மளை மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவரை போல தான் நம்மளுடைய முடிவு இருக்கணும். பிதாவின் சித்தத்தை நம்ம எப்பொழுது செய்து முடிக்கணும், அந்த நாசியில் சுவாசம் இருக்கும் மட்டும். இந்த ஏரோது ராஜாவை போல இன்னும் நிறைய பாத்திரங்கள் உண்டு நமக்கு எடுத்துக்காட்டா. ஆனால் நம்ம சிலராக தான் பார்த்தோம். யூதாஸ் காரியத்து அப்போஸ்தலன் பட்டம் வாங்கக்கூடிய அவன் இழந்துட்டான். ஒரு சீஷன், தேவன் கூடவே இருந்தவன். ஆனால் அதே போல் ஏரோது ராஜா புழுத்து இருந்தான் பெருமையினால். அதனால் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாதபடி, நான் ஒன்றும் இல்லையா, நீங்கள் தான் எல்லாமே, நான் சிறுகணும் நீங்கள் பெருகணும்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். நம்முடைய ஆயுசு நாட்கள் அழியும், நம்மளுடைய மாம்சம் அழியும், நம்மளுடைய புல் உலர்ந்து பூ உதிரும்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். அழியாத ஒரே ஒரு வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை நம்ம இறுதி வரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். நம்மளுடைய ஓட்டம் அந்த பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக துணிக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக துணிக்குதே. முன்னறிந்து நடத்துபவே என் இல்லம் பலமாக துணிக்குதே. சகலமும் நன்மைக்கென்ன
கேட்ட இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுடைய ஓட்டம் ஆண்டவர் பிதாவின் சத்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. விசேஷமாய் இந்த சத்தத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என் தேவன் அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, இன்னும் உண்மையில் வளர உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.